வாழ்க்கையின் கொடுமையான நாள் எது கேட்டா, நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம கூட கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா டிபார்ட்மெண்ட்ட விட்டு வெளியில வர்ற அந்த நாள் வந்து எனக்கு மிக கொடுமையானதா தான் இருந்தது. அந்த இரவு வந்து எனக்கு கடந்து போறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, ரொம்ப நேசிச்ச ஒரு வேலை. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய வருத்தம், கோபம், என்னுடைய உணர்வு எல்லாம் மக்களோடயே கலந்திருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா, சட்டத்தை மீறிய செயல்களுக்காகவும் இல்ல இந்த போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்காக எவ்வளவு காவலர் உயிர்லாம் விட்டுருக்காங்க. அது வந்து வெளிப்படையா அதிகமா பேசுவாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு நினைச்ச நான் வந்து அப்ப ஆர்மி ஆட்டிடியூட் தானே இருக்கும், அந்த மென்டாலிட்டியா தானே இருக்கும். அப்ப எனக்கு வந்து அதுல ஐயோ இதுக்கு வந்துட்டுமே, இவன் இது பண்ணிடுவான் அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு கிடையாது. ஒரு இடத்துல கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. நான் எல்லா இடத்துலயும் இதுதான் சட்டம், இதைத்தான் சொல்லுது, இதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஓடிட்டே தான் இருந்தேன். அதனால எனக்கு அந்த த்ரெட் அந்த பயம், அந்த அவங்க மிரட்டல்கள் வந்து எனக்கு பெருசா தெரியாது. தொடர்ச்சியா நிறைய விமர்சனங்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. நண்பர்களே வந்து கூட பணியில இருந்த நண்பர்களே வந்து நம்மளை வந்து நிறைய கேலி செஞ்சாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ஏதாவது ஒரு தவறுதலா ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்து ஒரு ஒரு சிஇஓவா நீங்க உள்ள வந்து 1 இயர் ஆக போகுது. இந்த 1 இயர்ல நீங்க அவங்களுக்கு கொடுத்த பதில் இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுக்கு பர்சனலா தோணும்ல, நம்ம தப்பான ஒரு முடிவு எடுக்கல அப்படிங்கிறது, அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? நம்ம போலீஸ் ஆபீசரா ஒவ்வொரு இடங்களுக்கு ஓடி இதெல்லாம் இது பண்ணது போக, இப்ப நம்ம ஒரு நிர்வாக அதிகாரியா ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல உட்காந்து, ஏன்னா நம்ம ஒரு சபார்டினேட் ஆஃபீஸரா ஓடிட்டு இருந்தவங்க நீங்க லீடர்ஷிப் பொசிஷன்ல உட்காந்து அதையே வந்து நிர்வகிக்கும் போது அவங்க பாக்குற சேஞ்சஸ் வந்து, அது ஈவன் நம்மளுடைய சொல்லப்போனா ட்ரெஸ்ஸிங்லேயே ஒரு சேஞ்ச் இருக்கும். ட்ரெஸ்ஸிங்ல நம்மளுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங், நம்மள எல்லாத்துக்குமே சேஞ்ச் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆட்டிடியூட்ல பெரிய சேஞ்ச் இருக்காது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் நான் சொன்ன மாதிரி என்சிசி என்னுடைய ஸ்கூல் காலத்துல இருந்தே வந்ததுனால அந்த ட்ரைட்ஸ் வந்துட்டு அது நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல என்னுடைய ஹேர் கட்டா இருக்கட்டும், அது மாறாது. பட் நிறைய இது ஒரு நியூ ஸ்கில்ஸ் தான். அதாவது ஒரு பிரைவேட் செக்டாருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூ ஸ்கில்ஸ் தான். ஏன்னா அங்க வந்து ரொம்ப எப்படின்னா கிரிமினல்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணியிருப்போம். அப்ப எப்படின்னா ரொம்ப கடுமையா பேசி அப்படிம்போம். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து பிசினஸ் இன்ட்ராக்ஷன் வரும்போது, எம்ப்ளாயிஸ் கூட இது பண்ணும்போது ரொம்ப இன்முகத்தோட, ரொம்ப கொலாபரேட்டிவா இந்த மாதிரி பேசியிருப்போம். ஸோ நமக்குள்ளே ஒரு சேஞ்ச் தெரியுது. ஸோ எதுனா அந்த எப்படி சொல்ல, ஒரு ஹார்ட் ஸ்கில் இருந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் தெரியுது. அது மாதிரி அவங்களுமே அதை உணர்றாங்க. ஏன்னா நம்ம அட்டன் பண்ற மீட்டிங்ஸ் அவங்க பாக்குறாங்க. ஈவன் நம்மளுடைய சோசியல் மீடியால வந்து நம்மளுடைய போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம என்ன மாதிரி மனிதர்களோட பேசுறோம், பழகுறோம், என்ன மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண பார்க்கும்போது அவங்க அது ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் வந்து சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு வாழ்த்தெல்லாம் செய்யறாங்க. 14 வருஷம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க. யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு இங்க வர்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த நாள் யூனிஃபார்ம் கழட்டி வைக்கும் போது நீங்க என்னவா உணர்ந்தீங்க? அதாவது வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் வந்துட்டு 10th ரிசல்ட் வந்ததுல இருந்து சின்ன வயசுல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிருப்போம், ஒரு ப்ரைஸ் வாங்கியிருப்போம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா வாழ்க்கையின் கொடுமையான நாள் எது கேட்டா, நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம கூட கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வர்ற அந்த நாள் வந்து எனக்கு மிக கொடுமையானதா தான் இருந்தது. அந்த இரவு வந்து எனக்கு கடந்து போறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, ரொம்ப நேசிச்ச ஒரு வேலை. சொல்லுவாங்க காக்கிதான் முதல் மனைவிமாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இப்ப என் ஒய்ஃப்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் கூட ஃபீல் பண்ணுவாங்க எப்படி அந்த, ஏன்னா நான் அதை எவ்வளவு நேசிச்சேங்கிறது என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒய்ஃப் எல்லாம் தான் தெரியும். அதை விட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு அவ்வளவு ஈஸியான ஒரு, எப்படி சொல்லலாம்னா, ஒரு இதுல இருந்து இன்னொரு இதை நோக்கி தான் போறீங்க. நீங்க தான் அதை தேர்ந்தெடுத்து போறீங்க. நீங்க ஒரு வீட்டுல வாழ்ந்துருப்பீங்க. எடுத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா ஒரு வீடு, நீங்க உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒரு வீடு, திடீர்னு நீங்க ஒரு சம்பாதிச்சு ஒரு பெரிய பங்களா கட்டிருக்கீங்க. அந்த பங்களாக்கு போற அந்த சந்தோஷத்தை விட அந்த நீங்க வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வர்ற வேதனை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேதனை வந்து எனக்கு அன்னைக்கு இருந்தது. அந்த இரவை கடந்து வர்றதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பிசிக்கலா நான் போலீஸ் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டேன்னு சொல்லாம, மனதளவுல உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ்மேன் இருக்கதான் செய்யறான். அது மாற்றமே இல்லை. இப்போ இந்த 14 வருஷத்துல நீங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் இருந்திருக்கீங்க? உங்களுடைய பணிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் இருந்திருக்கும், சவால் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து மக்களை அரவணைச்சு போகக்கூடிய அந்த ஒரு சூழலும் இருக்கும். ஏன்னா எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியா போலீஸ் வந்துருவாங்க, நம்மளை பாதுகாத்துருவாங்க, இல்லை இந்த பிரச்சனைக்கு போலீஸ் தீர்வு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் காமன் பீப்புளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தளத்துக்குள்ள நீங்க வந்து கரெக்டா நின்றுக்கணும். நீங்க நின்றுதான் ஆகணும். ஏன்னா அந்த மக்கள் வந்து உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க.
இப்ப நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்ம இவங்களுக்கான சர்வீஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு அந்த ஃபீல்டுல வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது? ஆரம்பத்துல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் முடிச்சு 2011ல நாங்க ட்ரைனிங் போனது. ஸோ 2012ல வந்து களப்பயிற்சிக்கு, அதாவது காவல் நிலையத்துக்கு போறோம். எனக்கு முதல் அந்த பயிற்சி எங்க அப்படின்னா 6 மாசம் பயிற்சி, களப்பயிற்சி இருக்கும். அது வந்து அன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம், அன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம், திருவெண்காடு காவல் நிலையத்துக்கு நான் போனேன். திருவெண்காடு. ஆமா. எனக்கு முதல் நாள் போய் அங்க விட்டுறாங்க. எனக்கு யாரையுமே தெரியாது, அந்த ஊரையும் தெரியாது. இப்பதான் முறையா கேள்விப்படுறேன். ஒரு மிகப்பெரிய இதாண்ட. ஆனா என்ன அப்படின்னா, அந்த முதல் நாள் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லி, ஏன்னா உங்களோட பிரச்சனைக்குரியவங்க தான் பாவம் தீர்வை தேடி ஓடிடுவாங்க. அப்ப அந்த 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 மக்களுடைய முகத்துல நீங்க ஒரு ஏக்கத்தை பார்ப்பீங்க இல்லையா? அந்த ஏக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்லாம் போட்டிருப்போம். இல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த ஒரு அரசன் எப்படி செயல்படணும், அது மாதிரி ஒரு 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 தலைவர் தானே, இப்படி காமராஜர், நேரு, காந்தி, சுபாஷ், இந்த மாதிரி தலைவர்கள் எப்படி செயல்படும், மக்களுக்கு எப்படி தீர்வு வழங்குறக்கா அவங்க ஓடினாங்க வாழ்க்கையில, அதே ஃபீல்லாம் வந்து அன்னைக்கு ஃபீல்டுக்கு போகும்போது வரும். நம்மளை தேடி தீர்வுக்காக வராங்க, இதை தீர்வு கொடுக்கணும், இவங்களுக்கு நம்ம நம்ம எவ்வளவு கமிட்டடானாலும் இதை வந்து செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்குலாம் ஒரு ஃபீல் இருக்கும்ல, நான் வந்து குடும்பமா வந்துட்டு என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா அந்த டூர் போனேன், என்னோட குடும்பத்தோட இப்படி ஒரு சண்டை, இல்ல என் குடும்பத்தோட சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு வருத்தமானதோ இல்ல நல்லதோ சம்பவம், இது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா சமூகத்தோட இருந்தது. ஏன்னா என்னுடைய நித்தமும் என்னன்னா மக்களோட தான் போய்கிட்டு இருக்கும். என்னுடைய நாட்கள் எல்லாமே மக்களோட தான் செய்யும். சோ என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய வருத்தம், கோபம், என்னுடைய உணர்வு எல்லாம் மக்களோடயே கலந்துருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆபீசரா வரணும்னு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து யோசிச்சாரு வந்து, நாட்டை அதிகமா நேசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு இது ஒரு சாதாரண ஒரு இயல்பு தான். அது எனக்கு தானாவே வந்தது. அது நிறைய நம்ம மனிதர்களுக்கு அது இருக்கும், அது எனக்கும் வந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க அதிகப்படியா கிரைம் வீட்ல தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அதான் சொன்னேன், நான் முதல்ல அங்க போகும்போது நான் எதிர்கொண்ட சவால் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சாராயம் அதிகமா வைப்பாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல பாண்டிச்சேரியில வந்து சாராயம் பெர்மிட்டட், பாண்டி சாராயம்னு சொல்லுவாங்க, பாண்டி அராக்ன்ட்டு. சோ சாராயத்தை என்ன செய்யணும், போட் மூலமாவோ இல்ல ரோடு மூலியம் ஏதோ ஒரு வெளியில கடத்தி கொண்டு வந்து இங்க 10 ரூபாய், அப்ப பாக்கெட் சாராயம் கிடைக்கும். படங்கள்ல தான் நம்ம பாத்துருக்கோம் பாக்கெட் சாராயம், 10 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம் கிடைக்கும். அப்போ எனக்கு இருந்த சவால் வந்து அதான், அதை ஒழிக்கணும் எப்படியாது, நான் இருக்க காலத்துல அதை ஒழிச்சணும். நானு அதை ஒடுக்கிறதா என்னுடைய வேலையாவே இருந்தது. அது ஒரு சவாலாவே எடுத்துட்டு நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 6 மாசம் அங்க பயிற்சி காலம். ஒரு 4 மாசம் வரும்போது பாக்கெட் சாராயம்லாம் 50 ரூபாய் போயிடுச்சு. ஏன்னா நம்ம இருக்குன்னா செல்லர்ஸ் குறைஞ்சு போயிடுறாங்க. செல்லர்ஸ் குறைஞ்சு போனா டிமாண்ட் அதிகமாகிடுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன சாராய பாக்கெட்டோட ரேட்டு ஏதாவது சில சில சாராய குடிக்கிற ஆளுங்க என்ன டைரக்டெல்லாம் கிண்டலா சொல்லுவாங்க, எப்பா ஒன்னாலதான்ப்பா சாராய பாக்கெட் ரேட் அதிகமாகி போச்சு அப்படின்ட்டு. இப்போ அதுல நிறைய ஆபத்தான விஷயங்களும் இருக்கும், ஆபத்து நிறைந்த ஒரு வீட்டும் இருக்கும். அது நம்ம நிறைய ஆபத்துகளை சந்திச்சிருக்கோம். எவ்வளவோ காவலர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்தை மீறிய செயல்களுக்காகவும் இல்ல வந்து போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ காவலர்கள் உயிர்லாம் விட்டுருக்காங்க. அது வந்து வெளிப்படையா அதிகமா பேசணும். உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு நீங்க அருணாச்சல் பிரதேசா இருக்கட்டும், இல்ல நீங்க இமாச்சல் இந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஜவான் வந்து போராடி இது பண்ணா ஒரு கோயில்லாம் வச்சிருப்பாங்க. சொல்ல போனா இங்க எவ்வளவோ காவலர்கள் வந்து மக்களுக்காக உயிர் விட்டவங்க இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம வெகு ஈஸியா மறந்து கடந்து போயிருவோம். ஆனா அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி போற்றப்பட வேண்டியவங்க தான். ஒரு காவல் அதிகாரி நீங்க எந்த அளவுக்கு நேர்மையாவும் உண்மையாவும் செயல்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அவங்க வீட்டு ஆளுகளை உங்களை, எத்தனையோ பேரு அவங்களுடைய பிள்ளைகளோட திருமணத்துக்கு நீங்க தான் வந்து நடத்தி வைக்கணும், நீங்க தான் முன் வந்து நிக்கணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்துக்குவாங்க. நீங்க அவங்களுடைய தேவை, அதாவது அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் போது, அப்போ இவர் தான் என்னோட ஒரு பையன் மாதிரி இருந்து இதை தீர்த்து வச்சார், என்னோட ஒரு பேரை மாதிரி, என்னுடைய அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். அதுதான் ஒரு காவல் அதிகாரிக்கு பெருமை. தனிப்படை அதிகாரியா 2018 இருந்து 2021 வரை மதுரை மாவட்டத்துல இருந்தேன். அப்போ வந்து மதுரையில அதிகமா கரை புரண்டு ஓடியது கஞ்சா வியாபாரங்கிறது. என்ன சொல்ல, தமிழ்நாடோட ஒரு பெரிய ஹப்பா வந்து மதுரை மாவட்டம் இருந்த அளவுக்கு இருந்தது. அது வந்து நாங்க கிட்டத்தட்ட 80% நாங்க ஒழிச்சோம். அப்பதான் நீங்க கூட ஒரு பேட்டி எடுக்க வந்திருந்தீங்க. அந்த விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா நீங்க எந்த அளவுக்கு வந்து களத்துல நீங்க வந்து உயிரை கூட நீங்க வந்து துச்சமா நினைச்சிட்டு நீங்க மக்களுக்காக நீங்க அந்த ஃபீல்டுக்கு நீங்க ஓடி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து களத்துல இருக்க மக்களே நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஓகே, இவ்வளோ ஒரு 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 நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. ஸோ அதனாலதான் கேட்டேன், நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நின்று துணையா இருந்திருக்கீங்க. இன்னொன்னு வந்து தவறு செய்யக்கூடியவங்களை வந்து துணிஞ்சு போய் தட்டி கேட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரெட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய கடந்து வந்திருப்போம். இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு இல்லை வீட்டில் ஏதாவது இதுக்கடா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் வைக்கணும், நம்ம கொஞ்சம் பொறுமையா போய்க்கலாம்டா, இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இங்க வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா
அவங்களா நம்ம கலந்துரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம விதிவிலக்கா நம்ம தனிச்சு நிக்கிறோம் இல்லையா? அப்ப தனிச்சு நிற்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வருந்தி இருக்கீங்களா? ஒருவேளை நம்ம தான் தப்பா இருக்கோமோ, இந்த இவங்க எல்லாரும் கரெக்டா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணி இருக்கா உங்களுக்கு? இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் என்னன்னா, ஒரு ஆர்மி ஜவான் இருக்காரு. அவரு பார்டர்ல போய் நாளைக்கு ஒரு போருக்கு போய் நிக்கிறாரு. அந்த போருக்கு நிக்கும் போது அவர் வருத்தப்பட முடியும். ஐயோ போருக்கு வந்தனே, என்ன சுட்டுட்டானா என்ன செய்ய முடியும்? நான் இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு அந்த இடத்துல யோசிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு நினைச்ச நான் அப்ப ஆர்மி ஆட்டிடியூட் தானே இருக்கும், அந்த மென்டாலிட்டியா தானே இருக்கும். அப்ப எனக்கு அதுல ஐயோ இதுக்கு வந்துட்டுமே, இவன் இது பண்ணிடுவான் அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அது குற்றம் எவன் செஞ்சாலும் குற்றம் தான். அந்த குற்றத்தை ஒழிக்கணும். அதுக்கு என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். அது போக எனக்கு ஒரு டீம் இருந்தாங்க. அந்த டீமுமே அப்படிதான். எப்படின்னா ஒரு புலிப்படை மாதிரி இருப்பாங்க. அந்த டீம்ல எல்லா காவலர்களும் நல்ல நேர்மையான காவலர்கள், நல்ல ஒரு பார்வை, சமூகத்துக்கான பார்வை கொண்டவர்கள். எல்லாருமே 3 நாள் 4 நாள் தூங்காமலாம் காட்டுக்குள்ள இதெல்லாம் படுத்துக்கிறதுல நாங்க வேலை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி கமிட்டடா இருந்தாங்க. அப்படி ஒரு டீம் இருந்தனால எங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது ஒண்ணு. இன்னொன்னு, அது ஒரு பெரிய தன்னிறைவுல எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, 100% மதுரை மாவட்டத்துக்குள்ள நான் கஞ்சா இருக்கக்கூடாதுடா, அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்பவும் பாத்தீங்கன்னா, நீங்க மதுரை மாவட்டத்துல இருந்து நீங்க ஒரு போன் போட்டு பக்கத்து மாவட்டங்கள் ஏதாவது, இப்ப மதுரையில இந்த ஏரியாவுக்கு இந்த பார்சல் ஏதாவது கொண்டு கொடுக்க முடியும் யாராவது கேட்டா எல்லாம் பயப்படுவான். மதுரைக்குள்ள நான் வரமாட்டேன்பா, ஒரு தனிப்படை சுத்திட்டு இருக்கு, மதுரைனாலே நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இங்க இல்ல, ஆந்திரால இருந்துதான் பொதுவா இந்த கஞ்சாவோட வரத்தெல்லாம் உண்டு. ஆந்திரா பகுதிகள்ல, ஆந்திரா ஒடிசா பகுதிகள் அங்க இருந்து மதுரைக்குள்ளதான் யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய மிகப்பெரிய சாதனையாகவும், இன்னொன்னு இன்னைக்கும் நினைச்சு சந்தோஷப்படுற விஷயம். கஞ்சா வியாபாரம் பண்ணவங்க முதற்கொண்டு ஊருக்குள்ள இனிமேல் நாங்க கஞ்சா வியாபாரமே பண்ண மாட்டோம்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டின விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கதான் செஞ்சோம். நிச்சயம். சோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும்ல, வீட்டுல உள்ளவங்களுக்கும் நம்ம பையன் ஏதோ ஒண்ணு செய்யறான், இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோம், நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ரெகக்னேஷன் தான். என்ன அப்படின்னா, ஒரு அங்கீகாரம், எந்த வேலை செஞ்சீங்கனாலும் ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஓடத்தணும். அந்த அங்கீகாரம் 2 விதமா இருக்கு. ஒண்ணு, காவல்துறை நமக்கு கொடுக்குற அங்கீகாரம். அவங்க ஏதோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவார்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம். அது போல சமூகம் நமக்கு கொடுக்குற அங்கீகாரம் இருக்கும் இல்லையா? எப்பா அவர் வந்துட்டாருப்பா, இங்க எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு மக்களுக்கு தோணும் இல்லையா? அதுதான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் ஒரு காவல் அதிகாரிக்கோ இல்ல எந்த ஒரு அரசு துறையா இருக்கணும், அந்த அரசு அதிகாரிக்கோ கிடைக்கும் போது அவங்க இன்னும் அடுத்த கட்ட ஓடுவாங்க. அரசு துறையில அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, எல்லாமே ஓகே. அதை தாண்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். என்ன சொல்லலாம், அதுதான் ஒரு பெரிய அவார்டும் கூட. என்னதான் நம்ம கலெக்டர் அவார்டு வாங்குறோம், டிஜிபி அவார்டு வாங்குறோம்னாலும் அது ஒரு பெரிய சாதனை. அதான் இன்னும் எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் அந்த டீம் அங்க செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க வெளியே சொல்லும் போது ஸ்டீபன் சார் டீம்னே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த டீம் ஸ்டீபன் சார் டீம் அப்படின்னு என்னுடைய பெயரை சொல்லி அவங்க இன்னும் கூட சொல்லுவாங்க, சார் உங்க டீம் தான் சார், நாங்க எல்லா இடத்துல இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான. நமக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் இன்னொன்னு அந்த மக்களுமே மறக்க மாட்டாங்க. நிறைய நம்மளே ஃபீல்டுக்குள்ள போயிருக்கோம், உங்க கூட தான் நானும் வந்திருந்தேன். நிறைய மக்களை பார்த்தோம். எல்லாருமே ஒரு பக்கம் பயம் இருக்கும், பட் அவங்களுக்கு பயத்தையும் தாண்டி ஒரு மரியாதை. சரி, இவர் நமக்காக தானே பண்றாரு, அப்ப நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்காக தானே இவர் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்து நம்மளால நிறைய பார்க்க முடியுது. ஸோ இந்த த்ரெட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க கடந்து வந்த ஏதாவது நேரடியா உங்களுக்கு வந்த த்ரெட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் என்ன வெளியில சொன்னா பெத்தவங்க எல்லாம் பயந்துருவாங்க, ஃபேமிலி பயந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதாக என்ன ஒரு சிலர்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணுவேன். அதான் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அதுக்காக நான் பயப்படாம வளர்ந்து ஒரு ஆள்லாம் கிடையாது. அந்த பயத்தை எதிர்கொள்ள கத்துக்கிடும் போது அந்த வீரம் தானா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இது யாருக்காக, இது எனக்கானதா இல்ல, இது இந்த சமூகத்துக்கானது அப்படிங்கும் போது அந்த தானா அந்த ஆற்றலும் அந்த துணிவும் வந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு அதுல எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நான் ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. நான் எல்லா இடத்துலயும் இதுதான் சட்டம், இதைத்தான் சொல்லுது, இதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஓடிட்டே தான் இருந்தேன். அதனால எனக்கு அந்த த்ரெட் அந்த பயம், அந்த அவங்க மிரட்டல்கள் எனக்கு பெருசா தெரியல. தொடர்ச்சியா நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு சவால் நிறைந்த ஒரு துறையில தான் தொடர்ச்சியா நீங்க வேலை பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கோ செஞ்சிருக்கீங்க. உளவுத்துறை எப்படி இருந்தது உங்களுக்கு? உளவுத்துறை ஒரு புது அனுபவம் தான். ஏன் அப்படின்னா, எப்போதுமே ஒரு கூட்டமா நீங்க என்னதான் இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு அப்படியே வெளியில அது ஒரு செயல்பாடுகள் அது வேற மாதிரி இருக்கும். பட் உளவுத்துறையில சைலண்டா இருந்து அந்த அனுபவம் ரொம்பவே புதுசா இருக்கு. சொல்ல போனா 3 மாசம் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா எனக்கு வெளிப்படையா பேசி வெளிப்படையா செயல்பட்ட நமக்கு திடீர்னு திரைமறைவுல தலைமறைவான மாதிரி ஒரு செயல்பாடு கொண்டு வரணும் கொஞ்சம் சிரமப்பட்டேன். பட் அதுவுமே எனக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் தான். ரவுடிசம், கேங்ஸ்டர்ஸ் ரிலேட்டடா இருந்தது. ஸோ அதே பிறகு எனக்கு அதுதான் ஒரு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் தானே.
அந்த ஒரு 3 மாதங்கள் அதை என்ன நானே நான் தயார்படுத்தி கொண்டு உளவுத்துறையிலே நான் அடுத்த மிக ஒரு முக்கியமான வழக்குகள், எனக்கு ஏற்கனவே மூடி வைத்த வழக்குகள், இதெல்லாம் நான் வந்து மறுபடியும் ஓபன் பண்ண வச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணேன். நிச்சயமா நிச்சயமா